டியூஸ்டே மார்னிங் அதிகாலையிலே வாசல் தெளித்து மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு கோலத்துக்கும் சுற்றி பார்டர் கலர் கொடுத்துருக்குறேன். ஹாலில் உள்ள விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி நம்ம வீட்டு செடியில் பூத்த மல்லிகைப்பூ பறித்து உருளி அலங்காரம் செஞ்சு விநாயகருக்குமே பூ மாலை போட்டு விட்டுட்டு தீப தூபம் காட்டியாச்சு. கிச்சனுக்கு போயிட்டு நம்ம செடியில் பூத்த சங்குப்பூ ஒரு 5 பூ பூத்திருந்தது. அதை பறித்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஆஃப் மூடி லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் 1 ஸ்பூன் ஹனி கலந்து அப்படியே குடித்தேன். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அந்த டீ தான் சங்குப்பூ டீ குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் செக்கிலேருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெயெலாம் இருந்தது, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் பாட்டில் அதெல்லாம் தீர்ந்துருச்சு. சரி அதெல்லாம் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் தனித்தனியாக ஊற்றி ரேக்கில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் உள்ள மூங்கில் செடி கொஞ்சம் பழுத்தது மாதிரி இருந்தது. அதையுமே பிரித்து அதெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி விநாயகருக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் பூஜை அறைக்கு தோரணம் ஒன்று வாங்கியிருந்தேன், அதையுமே பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் ரெடி பண்ணணும்.